பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 1 - 20 வரை ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது ஆண்டவர் கதவனுடைய நாட்டுக்கு வர அவர் படகுல இறங்குகிறார். அப்போ ஒரு அசுத்த ஆவி பிடித்ததான ஒரு மனிதன் வருகிறான். அவனை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருக்கிறது. அவனை சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறான். கட்டுவதற்கு ஒருத்தரால் கூடாமல் இருந்தது. அநேக தர விலங்குகளினாலும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகள்லாம் முறிச்சு போட்டுறான். தன்னை கீறி கொடுக்கிறான். இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் எடுக்கிறான்னு சொல்லி அவனை குறித்து சொல்கிறது. இப்போ இயேசு தூரத்துல பார்த்த உடனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன வேதனைப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணுங்க, ஆணையிடுங்க, அல்லது எனக்கு உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போயிட்டு சொல்லி இருந்தார். அப்ப இவன் ஓடி வரும்பொழுது ஆண்டவர் ஏற்கனவே மனசுக்குள்ள அந்த அசுத்தாவிக்கு கட்லைட்டார். என்ன பண்றாரு, இது புறப்பட்டு போயின்னு சொல்லி கட்லைட் அப்படின்னால அவன் ஓடி அவருடைய பாதத்துல கெஞ்சிக்கிறான். இப்போ உன் பேர் என்னன்னு கேட்கும்பொழுது அவன் லேகியோன் சொல்லி சொல்லுகிறான். உடனே என்ன பண்றாரு, அவனுக்குள்ள இருந்துதான் இந்த லேகியோன் பிசாச பன்றி கூட்டத்துல போகும்படியாய் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறான். அதுவும் பன்றி கூட்டத்துல இருந்து போய் என்ன பண்ணிருது, அவன் குணமாக்கப்படுகிறான். இப்போ இந்த கூட்டத்துல அவன் குணமாக்கப்பட்ட பின்பு நடந்த காரியங்கள் தான் நம்ம இன்றைக்கு தெளிவா நம்ம பார்க்க போறோம். 16வது வசனத்துல நம்ம எடுக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் குணமாக்கப்பட்ட பின்பு பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் என்று சொல்றான். அப்போ அவனை ஏற்கனவே நான் எப்படி இருந்தேன்னு அவனுக்கு தெரியாது. அவன் தான் சங்கில கட்டப்பட்டு தெரியாது. தன் தாய் தகப்பன் நம்மளை புறக்கணிச்சுட்டாங்க, நம்மளை கொண்டு கல்லறைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு விட்டுட்டாங்க. இதை எல்லாமே அவனுக்கு தெரியாது. அப்போ அவங்க சொல்றாங்க, உனக்கு இப்படிலாம் இருந்தது, நீ உனக்கு பிசாசு பிடித்திருந்தது, இயேசுதான் உன்னை குணமாக்குறாருன்னு சொல்லி சொல்லும் பொழுது உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இயேசு குணப்படுத்தின இயேசுவை நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் அவன் படகுல ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தான்னு சொல்றான், ஆண்டவரே நான் உங்களோட இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது 18வது வசனத்துல சொல்லியிருக்கிற, அவரோ பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். உன்னை இயேசு சொல்றாரு, இல்ல மகனே, நீ என் கூட இருக்க வேண்டாம், இந்த நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்களேன், அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு சுகப்படுத்தினது கர்த்தர், நான் கர்த்தரோட கூட இருந்துடணும், என்னை விடுவித்தது ஆண்டவர், இயேசுவோட கூட நான் இருந்தேன்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் தெரியுமா, நீ போய் உன் இனத்தாரிடத்துல கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தது சொல்லும் பொழுது அவன் அந்தபடியே கீழ்ப்படிந்து போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதி முடிகிறது. அப்போ இன்றைய தினத்துல நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்ததுனால இயேசுதான் நமக்கு எல்லாத்தையும் செய்தார் தெரியும். ஆனா இயேசு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார், இயேசு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, தெக்கப்போலிங்கிற ஊர்ல அவன் இனத்தார்கள் எல்லாம் போய் சொல்லுறான். அங்கே ஜனங்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லி நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆச்சரியப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு திரளான கூட்டங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுடைய அந்த சாட்சி பெரிய சாட்சியா இருந்திருக்கும். அப்ப இந்த நாளிலும் கூட நம்மை ஆண்டவர் இதற்குதான் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், ஆண்டவர் நன்மை தந்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு வசனம் தர, எல்லாம் சரிதான். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் அறிவிப்பதுல தாமதமா இருக்கக்கூடாது. அறிவிப்பதுல நம்ம என்ன பண்ணணும், உற்சாகம் கொண்டு ஆண்டவர் அறிவிப்பதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை உடனடியாக போய் நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், இந்த வருஷத்துல எல்லா இடத்துலையும் நான் அறிவிப்பேன் சொல்ற தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளில் கூட தீர்மானத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.